ஃபெரி பார்த்தீங்கன்னா 10th ஸ்ட்ரீட்டுக்கே போயிடும். இது ஃபுல்லாகவே புரூக்ளின். இந்த சைடு ஃபுல்லாக இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குயின்ஸ். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேன்ஹாட்டன். நம்ம வந்ததுலேருந்து நம்ம ஃபெரி ஏறினது ஃபுல்லாக மேன்ஹாட்டன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எனக்கு வந்து மனசு மாறிடுச்சு. இந்த நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா சப்வே சூப்பராக இருக்குது, பஸ்ஸு சூப்பராக இருக்குது, ஃபெரியும் இருக்குது. வேற என்ன வேணும்? இது மாதிரி ஒரு சிட்டியில இருந்தா யாருக்கு தான் வந்து திரும்ப வர மனசு வரும்? சூப்பரா இருக்கும். இது வந்து ஏசி. இப்போ நம்ம இந்த இருக்க பார்த்தீங்கன்னா இது ஏசி, மேலே வந்து நான் ஏசி தான் அது ஓப்பன். அது இது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாருங்க, இந்த ஃபவுண்டேஷன் போட்டு யூஸ் பண்ணதெல்லாம் இப்படியே வச்சுட்டாங்க. ஓ இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பழைசு தான், இங்க இருந்தது தான். ஆனா அதை எடுத்துட்டு அப்படியே மாத்திரம்னா இந்த இடமே வந்துட்டு புதுசா மாறிடும். ஸோ அதான போகிற ஃபெரி. இந்த ஃபெரி பார்த்தீங்கன்னா நம்ம 10th ஸ்ட்ரீட்டுக்கே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதான் இந்த ஃபெரி. ஸோ நம்ம இந்த ரூட்டு தான் இங்கேருந்து அப்படியே போயிட்டு இங்கே போயிடும். ஆல்மோஸ்ட் இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இங்கே போயிட்டோம்னா இங்கேருந்து நம்ம உள்ள எடுத்து இந்த பார்க் வழி இது எக்ஸ்ட்ரா சொல்ல போனோம்னா நம்ம பிரியாணி மியூசியம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ரூமுக்கு போயிடலாம். ப்ரூக்ளின் பீச். ஸோ அதுதான் ப்ரூக்ளின், அந்த சைடு தான் ப்ரூக்ளின் பீச். அங்கே இருக்கு பாருங்க டவர்ஸ் எல்லாம். எம்பர் ஸ்டேட் டவர் இருக்கு. அந்த நான் சொன்ன அந்த பில்லியன் ரோ அது அந்த அது இல்லாமல் அந்த பில்லியன் பாருங்க டவர். இந்தியாவில் ஸ்கைலேண்ட் இருக்கிற ஒரே ஒரு சிட்டி பார்த்தீங்கன்னா மும்பை மட்டும்தான். அந்த பேஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்கைலேண்ட் இருக்கும். சென்னைலாம் வந்து ஸ்கைலேண்ட், ஏன்னா சென்னை வந்து வாட்டரை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வாட்டருக்கு இந்த சைடு இருக்கும், அந்த ஆப்போசிட் வந்து பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை. இது ஃபுல்லாகவே புரூக்ளின். இந்த சைடு ஃபுல்லாக இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குயின்ஸ். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேன்ஹாட்டன். நம்ம வந்ததுலேருந்து நம்ம ஃபெரி ஏறினது ஃபுல்லாகவே மேன்ஹாட்டன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்பேஸ் தான். ஸோ இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம அன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கேன். இடம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம். லைட்டாக பண்ண இருக்கணும். வாவ், இது சூப்பரான ஸ்கிரேப்பரு. என்னால் நம்பவே முடியல. இதுவும் சூப்பரான பில்டிங்க, செம்ம பில்டிங். இதுவும் இதை பார்த்துட்டு நான் சொன்ன அந்த ஒரு இடம் இல்லை, அந்த இடத்துக்கு போகலாம். டைம் இருக்கணும், சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறதில்ல. போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரலாம். பரவாயில்ல, போயிட்டு சரிம்மா. ஏன்னா எனக்கு இந்த பில்டிங்கை பார்த்த உடனே எனக்கு வந்து மனசு மாறிடுச்சு. இந்த அதெல்லாம் எனக்கு மனசு கிளம்பி வந்தால் எனக்கு இதாக இல்லை. மேன்ஹாட்டனில் ஏகப்பட்ட பில்டிங் இருக்குங்க. ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. சலிக்காமல் பார்க்கலாம், அவ்வளோ இருக்குது. ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம டிக்கெட் வாங்கிட்டு வருவோம். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இந்த பில்டிங் பாருங்க. இந்த பில்டிங்கோட இது என்னன்னா, இங்கேருந்து இந்த பில்டிங் இப்படி போயிட்டு இப்படி கட் ஆகும். அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வந்து இப்படி கட் ஆகும். இது ரெண்டையும் வந்து பிரிட்ஜ் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது. ஓகே, இப்போ நான் 34th ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டேன். நம்ம வந்து 110 ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். நான் இங்கே மிடிலே இறங்கிட்டேன். இந்த ஸ்கைலைன் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா எனக்கு அதை அது விட்டு வர மனசு இல்லை. எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால இங்கே இறங்கிட்டேன். சம்பளம் டிக்கெட் இறங்கலான்னு வாங்கலான்னு பார்த்தேன். தென் நான் இங்கே வந்த உடனே தான் இந்த பில்டிங்கை பார்த்தேன். இந்த பில்டிங் பாருங்கள், இப்படி போயிட்டு தென் இப்படி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து இப்படி வந்து க்ராஸாக இருக்குது. இதுதான் இந்த பில்டிங்.
இதுதான் ஸ்பெஷல். பீச் தெரியும் பாருங்க, கனெக்டிங் பீச். நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம், நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அவன்கிட்ட போய் கேட்கலாம். 2 minutes டிலேன்னு போட்டிருக்கு. 47 வரணும். ஆக்சுவலி ஃபெரி வந்து அந்த சைட் போயிட்டு இந்த பக்கம் வரணும். A few minutes later. ஓகே, நம்ம அடுத்த ஃபெரி வந்து ஏறிட்டோம். நம்ம வர வழியில் நான் ஒரு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கு அந்த வாட்டர் ஃப்ரண்ட்டு சொல்லிட்டு வீடியோட. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ நடுவே இறங்கிட்டேன், அதனால தான். ஏன்னா அது மனசே இல்லை எனக்கு. நம்ம ஆக்சுவலி அந்த பக்கம் போயிருக்கணும், அந்த தாண்டி நம்ம போகலை. திரும்ப நம்ம இந்த பக்கம் போயிட்டு இப்போ நம்ம ஆப்போசிட் போகிறோம். ஆப்போசிட் சைட் போயிட்டு அந்த பக்கம் இறங்க போகிறோம். எக்ஸாக்டாக அந்த பிரிட்ஜ் கிட்ட போகிறோம். நம்ம இது மாதிரி ஒரு சிட்டியில் இருந்தால் யாருக்கு தான் வந்து திரும்ப வர மனசு வரும்? இப்போ இந்தியன்ஸ்லாம் இங்கே வராங்க அப்படின்னா அதனால வந்து யாரும் வந்து திரும்ப இந்தியாவுக்கு வரதில்லை. ஏன்னா இது மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறப்போ இந்தியா மாதிரி ஒரு நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கிற இடத்துல யாரும் விரும்புறது இல்லை. எஸ்பெஷலி வந்து அர்பனில். ஏன்னா இப்போ இதுவே வில்லேஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்தால் மேபி இந்த இடம் பிடிக்காது. ஆனால் இப்போ சிட்டி லைஃப்பில் அர்பனில் இருக்கிறீங்க, அவங்க வந்து இங்கே வராங்க அப்படின்னா இந்த மாதிரி அர்பன் செட்டப் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை விட்டு போகவே மாட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ பாருங்க, இந்த சிட்டியில் இந்த நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா சப்வே சூப்பராக இருக்கு, பஸ்ஸு சூப்பராக இருக்கு, பெரியும் இருக்கு. வேற என்ன வேணும் இதை விட? நம்ம ஒரு சிட்டியில் வந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருக்கு. எல்லாம் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிள் தான். இங்கே இருக்கிற இங்கே ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அது ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான். அந்த லொக்கேஷன் இறங்குவோம். சூப்பராக இருக்கும். இது வந்து ஏசி. இப்போ நம்ம இந்த இருக்க பார்த்தீங்கன்னா இது ஏசி, மேலே வந்து நான் ஏசி தான் அது ஓப்பன். அது சூப்பராக இருக்கு. இது பாருங்க, அப்படியே உட்காந்து ஸ்பின் பண்ணிருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன், இது வந்து க்ரெயின். ஆக்சுவலி டாக்கிங் வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுற க்ரெயின், அதை அப்படியே வச்சுட்டாங்க. இது வந்து இங்கே வேர் ஹவுஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த இது மட்டும் இருக்குது, அந்த ஃப்ரேம் மட்டும், எண்டு ஃப்ரேம் மட்டும் வச்சுருக்காங்க. இதை ஃப்ரண்ட்லலாம் எடுத்துட்டாங்க, இதை பார்க்கை கவர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகும். இது வந்து லோட் பண்ணாங்கன்னா இது அப்படியே மூவ் ஆகிட்டு இது வந்து மூவ் ஆகும். அப்படியே அதை அப்படியே வச்சுட்டாங்க இந்த ட்ராக்கை. ஏன்னா வெயிட் வந்து தூக்க முடியாதுல்ல, அங்கே எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல, அதனால் அது வந்து ஒரு செயின் ட்ராக் மாதிரி. சீட்டிங் ஏரியா நல்லா இருக்கு. அப்படி போயிட்டு இப்படி நம்ம மேல் வரலாம். ஓகே, நம்ம இதில் டர்ன் பண்ணிக்கலாம். முடியல. இங்கே பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடத்த இப்படி ஓப்பனாக விட்டது நல்ல ஃபீல் இல்லை இந்த வாட்டரை வந்து பார்க்கறதுக்கு. இது பாருங்க, இது வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணால் எவ்வளோ இருக்கா இல்லைன்னு தெரியுதுக்கான ஸ்பேஸு. மேபி இது ஆயிலாக இருக்கலாம், இல்லை வந்து கிரைண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண விஷயமா இருந்திருக்கலாம். அது அப்படியே விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அந்த இடத்துல வந்திருக்கோம். இது பாருங்க, பீச் வாலிபால். இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. I said nice tattoos. And these Muslims okay, can I on a curve outside. Nice spaces. Okay, இதுதான் end. இதெல்லாம் நினைக்கிறோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதோ ஒரு கேம் இந்த குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம போல கோலி கொண்டு விளையாடும்ல,
அது போல் இது ஒரு கேம் போல் இது. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ இருக்கு, அதையும் பார்ப்போம் என்னன்னு. பாருங்க அந்த ஃபேக்ட்ரி. இதுக்கு வந்து கார் எனக்கு பர்மிஷன் இல்லை. ஓகே, இதனால தான் அங்கே வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல கார் பார்க் பண்ணியிருந்தாங்க போல். 1 Domino Square ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நடந்துட்டு இருக்குல்ல ப்ரோக்ராம், முடிஞ்சிருச்சு போல. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஷேடிங்கு இதெல்லாம் டிஸ்பிளே போயிட்டு இருக்கு. சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹரிநாக் மாதிரி உட்கார இடம் கொடுத்துருக்காங்க 2 சைடும். இது ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதுலேயும் ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு இது காட்டலாம் நல்லா இருக்காது. உங்களுக்கு தான் நான் எனக்கு இது ரொம்ப பார்க்கணும் ஆசை. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அப்படி இதையும் கவர் பண்ணிடுமே அப்படின்னா வந்து சரி நடந்தோம் அப்படின்னு. இது பாருங்கள், இது வாட்டர் ப்ளே குழந்தைங்களுக்கு. ஆனால் இப்போ இது இல்லை. இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃபவுண்டேஷன் போகிற யூஸ் பண்ணதெல்லாம் இப்படியே வச்சுட்டாங்க. எஸ்தெட்டிக்கில் இருக்க மாதிரி நல்லா இருக்குது. இதெல்லாம் சும்மா பண்ணியிருக்காங்க. இது ஒர்க் நடக்குது. இது வந்து இது ஸ்டெப்ஸ் ஏறி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அப்படி வாக் பண்ணி போகிற பிரிட்ஜு. இப்போ இதில் தான் வந்தோம். அங்கங்கே பாருங்கள் வாக்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நல்லாயிருக்கு. இதுதான் நம்ம அது கெஃபே இருந்தது. நம்ம வரும்போது பார்த்தோம், ஆனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் ஏறி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இதுலேயும் பாருங்கள், இந்த இன்டெரக்ட் லைட் கொடுத்துருக்காங்க அடியில் டேரக்டாக இல்லாமல். Excuse me, sorry to interfere. What is inside the building? Sorry? What is inside the building? I'm not gonna lie, I don't know. It used to be the Domino Sugar Factory, but I think there's an observatory on the top, and then offices and like Okay. stuff for rent inside. But that's the old Domino Sugar Factory. They burned down like years ago. Okay. They Thank burned you. down, they redid it, yeah. I have seen it. They have done some renovation, but I don't know what exactly. That's why I asked. Yeah. I think it's like stuff for rent, like renting and leasing, and then an observatory on the top. Oh, observatory. Yeah, at the top of there. Okay. Go up there, I guess we pay, and then you see the view and whatnot. Oh, I haven't gone inside, but I'm pretty sure. fine. Thank you. Okay. ஸோ இதுதான் அந்த கெஃபே இங்கே கீழே வருது. இது அப்படியே வாக் பண்ணி போகிற மாதிரி. ஓ, இப்போ லாஸ்ட்டு போகணுமோ? சரி வந்துட்டோம். சரி பரவாயில்ல, வாக் பண்ணி போகலாம் வாங்க. ஆக்சுவலி அவருக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு ஏதோ சொல்கிறாரு, ஆனால் எனக்கு அது உண்மையாக தோணலை. ஏன்னா அவருக்குமே தெரியல. இது பாருங்க, குழந்தைங்களுக்கு போய் ஏரியா. நான் இதான் கீழே சொன்னேன். ஸோ வெயிட் லோடு வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து லோட் பண்ணி இது அப்படியே அங்கே போயிடும். அங்கே போய்ட்டு அங்கே இறக்கிடுவாங்க. அது மாதிரி அங்கேருந்து வரதா இருந்தால் அங்கே இறக்கி அதில் எடுத்து மாட்டிப்பாங்க. இந்த செயினில் அப்படியே இங்கே வந்துடும். அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இது என்ன சொல்லணும்னா, ஆர்கிடெக்சர் வந்து மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓ, இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பழையது தான், இங்கே இருந்தது தான். ஆனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே மாற்றோம்னா இந்த இடமே வந்துட்டு புதுசாக மாறிடும். பட் இதோட மெமரிஸ் எதுவுமே இருக்காது. அதோட ஓல்டு மெமரிஸ்லாம் வச்சுட்டு அதை பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அந்த ஆர்கிடெக்சருக்கு ஒரு நல்ல வேல்யூ கொடுக்கும். இப்போ இதெல்லாம் இல்லைன்னா இதுக்கு வந்து பேசுகிறதுக்கோ இதை பற்றி நினைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் பாருங்க, இதெல்லாம் வந்து அப்படியே விட்டுட்டனால, ஆனால் விட்டு ஜஸ்ட் சும்மா விடல, அதுவே நல்லா அழகான்ட்ட ஒரு நல்ல ஒரு எலமெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல ஆர்ட் ஒர்க்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அது இருக்கிற மாதிரி இது பாருங்கள், இந்த ஃப்ரேம் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரி அந்த இடத்துல அந்த சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஐக்கானாக இருக்குது இந்த இடத்துக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது இந்த கலருக்கும் லைட்டிங்க்கும் நல்ல கலர். இது ஸ்கூபா ப்ளூன்னு சொல்லுவோம். இது பாருங்க, கம்ப்ளீட்டாக ரேம்பில் கொடுத்துருக்காங்க. எதுக்கு படிக்கிட்டு கொடுக்கணும் அது கொடுக்குறது ஒரே இதாக ரேம்பை கொடுத்துட்டாங்க.
ஐ திங்க் ரேம்ப் தாங்க நல்ல விஷயம். எப்பயுமே நடக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்காது. ஒரு விஷயத்த கிளைம் பண்ணணும்னா அதுவும் கஷ்டமாக இருக்கும். இல்லை பாருங்க இந்த ட்ராக் இருக்குது, இதெல்லாம் மூவ் ஆகிறதுக்கு. நம்ம இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ இது அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்கு. 2 டவர் நடுவு ஸ்பேஸ் அங்கே மேலே கனெக்ட் ஆகுது. கீழே வந்து கமர்ஷியல் இருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து தான் வந்தோமே, அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, பார்க்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு நான் வந்தேன் பக்கத்தில். ஏன்னா ஸ்டேஷன் 17 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணி வர மாதிரி இருந்தது. என்னால் டயர்டில் வந்து கண்டிப்பாக நடக்க முடியாது. நான் என்ன பண்ணேன், நான் வந்து கேப் புக் பண்ணேன். கேப் புக் பண்ணி வந்துட்டேன். கேப் பார்த்தீங்கன்னா டெஸ்லாவில் வந்தேன். டெஸ்லா கேப் வந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. ஸோ வந்துட்டு இங்கே வந்து சப்வேக்கு பக்கத்தில் தேங்க்யூ. ஸோ சப்வே பக்கத்தில் வந்து இங்கே கேக் ஷாப் இருந்துச்சு. ஸோ வெரைட்டிஸில் நல்லா இருந்தது. ஸோ நான் வந்து சீஸ் கேக் ஆர்டர் பண்ணேன், ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். சரி சாப்பிட்லான்னு பார்த்தேன், என்ன சாப்பிட்ற ஐடியா இல்லை. அதனால சரி கேக் சாப்பிட்லாம் அப்படின்னு கேக் சாப்பிட்லான்ட்டேன். எனக்கு சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்று Yeah, she thinks it's funny. Okay. As I'm like, டேஸ்ட் செம்மைங்க. நான் வந்து நம்ம சென்னையில் வந்து சீஸ் கேக் ஆர்டர் பண்ணுவேன், நியூயார்க் சீஸ் கேக்கு. அது பேர் நியூயார்க் சீஸ் கேக் அது. பட் இங்கே டேஸ்ட்டு வேறு லெவல். ஓகே, நம்ம அந்த கேக் ஷாப்லேருந்து சாப்பிட்டு அங்கேருந்து சப்வே பிடிச்சி வந்துட்டோம். நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்களா, யூனியன் ஸ்கொயர். இங்கே இருக்கு பாருங்க அந்த ஹாரி பாட்டர் ப்ளஸ் ஆடும். இந்த யூனியன் ஸ்கொயர் வந்து நம்ம அடிக்கடி இந்த யூனியன் ஸ்கொயர் வந்து வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி மெட்ரோ இருக்குது, பட் சரி பஸ்ஸில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்தேன். நெக்ஸ்ட் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 12:01. இன்னும் நமக்கு 15 மினிட்ஸ் இருக்குது. நைட் பாருங்க, இப்போ இங்கே வந்து 11:45. ஆனால் நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா படுத்திருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம சென்னை சிட்டிலேயே ஆக்டிவாக இல்லை. அதனால் எந்த சிட்டியுமே இந்தளவுக்கு ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே எல்லாமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் இந்த இடம் இருக்குன்னா டைம் ஸ்கொயர்லாம் போனால் வந்து ரொம்ப வந்து ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன அங்கே வேறு போகல. இன்றைக்கி 3rd டேவோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நான் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண சொல்லி இப்போ பஸ்ஸில் ஏறியாச்சு. ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு நான் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறோம். வந்து போயிட்டு தூங்குறதா வந்து பிளான். நான் வீடியோ இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலான் இருக்கேன். செம்ம டயர்டாக இருக்குது. இதுக்கு மேலே கன்டினியூ பண்ண வேணான்னு இருக்கேன். மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட்டு கன்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சர் கண்டென்ட்டு, ஆர்கிடெக்சர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல். குட் நைட்.